ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் வளமை போல் தான் நான் உங்கள் மெடோனா. வளமையாகத்தான் இந்த வீடியோ ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்தியான் வீடியோவில் நான் ஆரை பற்றி போட போறேன்டா நாகேஷ். என்னண்டா இப்ப நாகேஷ் கொஞ்சம் பழைய ஆக்டர், கிட்டத்தட்ட வடிவேல். அதாவது நான் இப்ப 2024 வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்ப உள்ள ஆக்களுக்கு அந்த வடிவேலை தெரியும், ஆனால் பழைய ஆக்களுக்கு தான் இந்த நாகேஷ் என்றதை தெரியும். அவர் காமெடி ஆக்டர், நிறைய பிரபல்யம் பெற்றவர். அதாவது கூடுதலானவர்களுக்கு இந்த நாகேஷ் ஒரு கொமெடியா தான் தெரியுமே ஒழிய அவர் ஒரு ஹீரோவா நடிச்சிருக்கிறார், வில்லனா நடிச்சிருக்கிறார், நகைச்சுவை வேடத்துல நடிச்சிருக்கிறார். எல்லா பாத்திரங்களிலும் நடிச்ச ஒரு ஆள் தான் இந்த நாகேஷ். இவரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உண்மையில சொல்ல போனா வளமையா இந்த சினிமா துறைக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு பேர் சேஞ்ச் பண்ணும். உண்மையிலே சொந்த பேர் நாகேஷுக்கு வளமையா இருக்கிற மாதிரி நாகேஷுக்கு பேர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன். இதுதான் நாகேஷ் பேர். இத சினிமாக்கு வந்த பிறகுதான் நாகேஷ் ஷோர்ட்டா எல்லாருக்கும் தெரிந்த பேராக விளங்கினது. உண்மையில அவற்ற பேர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன். இதுதான் இந்த நாகேஷ். அதாவது இவர் எப்ப பிறக்கிறார் என்றதுல இருந்து நாங்கள் பார்த்தோம்னா 27 செப்டம்பர் மாதம் 1933 பிறக்கிறார். ஆனால் அதே மாதிரி 2009 ஜனவரி மாதம் அவர் இறந்து விட்டார். சினிமா துறையில் நல்லாக சாதித்த ஒருவர் தான் இவர். இவர் நடித்த படங்கள் என்று பார்த்தீங்களா, தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம், தமிழ், இப்படி 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் தான் இந்த நாகேஷ். உண்மையில நாகேஷ் ஒரு பிராமண குடும்பத்துல தான் இவற்றை பிறப்பு. இவர் ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த நாகேஷ். அதாவது கன்னட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த நாகேஷ். அதாவது தமிழ்நாட்டில் தாமோதரத்துக்கு பக்கத்துல கன்னட மாதவர்கள் இருக்கிற கொளிஞ்சிவாடி என்ற இடத்துல தான் இவர் பிறந்தவர். இவற்ற தகப்பன் அப்பாண்ட பேர் கிருஷ்ணராவ், தாயின்ற பேர் ருக்குமணி. இதுதான் அவற்ற தாயின்டையும் தகப்பண்டையும் பேர். உண்மையிலே இவர் ஒரு கன்னட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த நாகேஷ். தமிழ் உலகில் நிறையவே சாதித்தவர். இவற்றை அப்பா ஒரு அரசாங்க ஒரு ரயில்வே துறையில தான் இவற்றை தகப்பன் ஒர்க் பண்ணினவர். அதே மாதிரி இந்த சின்ன குறும்பென்றத பாருங்கள், இந்த நாகேஷ் சின்ன வயதா இருக்க வீட்டிலும் சரி நண்பர்களாலும் சரி கிண்டல் அடிக்கிறது. அதாவது குண்டப்பா குண்டப்பா அந்த ஏனென்ற விலங்குகள். உண்மையில நாகேஷ் ஒரு ஒரு காமெடி அங்க ஓடுவார், குயிக்கா மூவ் பண்ணி கொண்டிருப்பார். ஒரு ஒல்லியான மனிதர். அந்த ஒல்லியை எகெயின்ஸா சொல்றது அந்த குண்டப்பா குண்டப்பா என்றுதான் இவரை சின்ன வயதுல ஃப்ரெண்ட்ஸும் சரி வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சரி இவரை கிண்டல் அடிச்சு வந்தது குண்டப்பா என்ற ஒரு என்ன சொல்ல ஒரு பட்ட பேர் என்று சொல்லலாம். அப்படித்தான் கிண்டல் அடிச்சு கொண்டு வந்தது. படிச்சு வளர்றார். இவர் ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கல இவருக்கு ஒரு அம்மை நோய் வருகிறது. அதனால இவற்றை முகத்தில எல்லாம் நிறைய தளிம்புகள் இருக்குது. அதால இவருக்கு பாதிக்கப்படுறார். இவர் 2ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2ஆம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கல இவற்றை முகத்தில ஒரு தளிம்பு வருது. அதுல அம்மை நோயால பாதிக்கப்படுறார். அதுக்கு பிறகு தந்தையின் வேலை, ரயில்வே துறை இருக்குத்தானே, அதை செய்த அந்த வேலையை இவர் போய் ரயில்வே தகப்பன் ரயில்வேல ஒர்க் பண்ற. ஆனா இவரும் திருப்பி போய் ஒர்க் பண்றார். என்ன மாதிரியாண்டா ஒரு எழுத்தாளனாகத்தான் அந்த வேலை. பாருங்கள் நேயர்களே, நடிகன் நகைச்சுவையும் இல்ல, வில்லனும் இல்ல, இதுவும் இல்ல. அவர் ஒரு எழுத்தாளனாக சினிமா துறைக்கு வர முதல் ஒரு எழுத்தாளனாக தகப்பனோட ரயில்வே துறையில அவர் ஒர்க் பண்ணினவர். இருந்த நாகேஷுக்கு சின்ன வயதிலேயே நடிப்பாற்றல் மிகவும் நிறைந்தவர் தான் இந்த நாகேஷ். இவர் என்ன செய்கிறாருண்டா, சின்ன வயதிலேயே இவருக்கு இந்த தண்டவாணி என்ற நாடகத்துல நடிக்க போறார். அதுல ஒரு தண்டவாணி என்ற பேர் ஒரு டிராமா ஒன்று எழுதுறார். அதிலே ஒரு நோய்வாய்ப்பட்டவர் மாதிரி மேடையில நடிக்க போறார். அதுல தை தை என்ற ஒரு ஒரு நோயாளியாக இவர் நடிக்க போறார். இது
பாருங்க அதுல நிறைய ஃபேமஸ் ஆகிவிட்டார். தாய் என்றத தை என்றது அது ஒரு இங்கிலீஷ் டிராமாவா இருந்த இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பா இருந்தபடியா தமிழ்ல தை என்றது கடைசியா தாய் என்று மாறிவிட்டது. அதுல ரெண்டு இவரை தாய் நாகேஷ் அண்டு ஏனண்டா இப்ப சினிமா துறைக்கு வர முதல் தாய் நாகேஷ் அண்டு தெரிந்தான பழமையா ஒரு மேடையில் பார்க்கிற ரசிகர்கள் இவரை அழைக்கப்பட்டு விட்டார்கள். இதே மாதிரி நாடகத்தில் நடிச்சு கொண்டிருக்கல எப்ப இவர் சினிமா துறைக்கு என்டர் ஆகிறார்டா 1959 தாமரைக்குளம் என்ற ஒரு படம் தான் இவருக்கு முதல் சினிமா திரைப்படமாக இருக்கிறது. அதன் மூலம் சென்ற நாகேஷ் தான் சாகும் வரை ஃபேமஸாக இருந்தவர். தாமரைக்குளம் 1959 அதுதான் நாகேஷின் முதல் திரைப்படம். அதுக்கு பிறகு நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறார். அதுதான் அவற்ற முதல் திரைப்படம். இம்மாதிரி இப்ப ஒவ்வொரு நடிகர்களுக்கும் நிறைய படம் நடித்திருப்பார்கள். ஆனால் ஒரு படம் அந்த தில்லானா மோகனாம்பாள் அந்த படத்தின் மூலம் நாகேஷ் மிகவும் பிரபல்யம் அடைந்து விட்டார். உங்களுக்கு தெரியும் அந்த தில்லானா மோகனாம்பாள் பார்த்தவர்களுக்கு தெரியும், அதையும் பாருங்க. ஆனா அதன் மூலமாக இன்னும் நல்லாக நாகேஷ் பிரபல்யம் அடைந்து விட்டார். மாதிரி இவர் கதாநாயகனாக நடிச்ச படம் முதல் திரைப்படம் நீர்க்குமிழி. அந்த திரைப்படத்துல முதல் தரம் அவர் கதாநாயகனாக நடிக்கிறார். அதிலும் பாருங்க அதுக்கு பிறகு வேற படங்கள் தேன்கிண்ணம், நவக்கிரகம், எதிர்நீச்சல், நீர்க்குமிழி, யாருக்காக அழுதான், அனுபவி ராஜா அனுபவி, இப்படிப்பட்ட படங்கள்ல கதாநாயகனாகவும் நாகேஷ் நடித்து இருக்கிறார். கூடுதலாக இந்த கமலஹாசனுக்கும் நாகேஷுக்கும் நெருங்கிய நட்பு உறவு நீண்ட காலமாக இருந்து வந்தது. அதே மாதிரி தான் இப்ப கமலஹாசனுடைய நிறைய படங்கள் மைக்கேல் மதுரை காமராஜன், மகளிர் மட்டும், ஒவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம் இப்படிப்பட்ட படங்கள் நடிச்சாலும் தசாவதாரத்தில் நடிச்ச கடைசி படம் நாகேஷ் திரையுலகில் கடைசியாக கமலஹாசனோட நடிச்ச படம் தசாவதாரம். பாருங்கள் எவ்வளவு சாதனை படைத்தவர் இந்த நாகேஷ் என்று. ஒரு கொமெடியாக தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு வில்லனாக நடித்திருக்கிறார், கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார், ஒரு கொமெடியாக நடிச்சிருக்கிறார். வேலை பார்க்கும் பொழுது ஒரு எழுத்தாளனாகவும் இந்த நாகேஷ் செயலாற்றி இருக்கிறார். இப்படி பிரபல்யம் அடைந்தவர்கள். ஏனென்றால் இப்ப நான் போட்டு இளைஞர்களே இப்ப நாகேஷ இப்ப வார ஜெனரேஷன் ஆக்களுக்கு தெரியாது, பழைய ஆக்களுக்கு நாகேஷை பற்றி தெரியும். முடிஞ்சால் போய் பாருங்கள். வளமை போடுதான் இந்த வீடியோ நான் கழிச்சு கொண்டிருக்கல பாருங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணினா தான் நான் ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி போட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பதான் நீங்கள் பார்க்கல நான் பார்ப்பேன். ஓகே, எனக்கு இவ்வளவு ரிவ்யூஸ் வந்திருக்குது, இவ்வளவு வியூஸ் வந்திருக்குது, எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க. ஓகே, நான் சொல்றது உண்மையில நான் தேர்ந்து தெளிச்சு தான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்றது. ஒரு பொய்யாதையும் கொடுக்காம ஒரு சரியான விஷயம் சேர போகணும்ன்றதுக்காக தான் செய்யிருக்கேன். வளமே போலதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.